லாயர் மதியழகன் நீ ரிலீஸ் ஆயிட்டேன்னு சொன்னாரு. அதான் அதை கேட்ட உடனே உன்னை பார்க்கலான்னு வந்தேன். வாழ்த்துக்கள். நான் பெருசா எதுவும் செய்யலையே, எனக்கு எதுக்கு வாழ்த்துக்கள் சொல்றீங்க? அந்த அகிலாண்டேஸ்வரியும் பார்வதியையும் முழுசா ஒழிச்சு கண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. நான் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறேன். அது கரெக்ட் தான், வாழ்த்து சொல்லக்கூடாது. ஆனா எனக்காக இத்தனை நாள் ஜெயில இருந்துட்டு வந்திருக்க, அதுக்கு நன்றி சொல்லலாம்ல. எல்லாமே அந்த அகிலாண்டேஸ்வரிய பழி வாங்கதான் ஆண்டி. ஆமா, பார்வதி ஏதோ பண்றான்னு சந்தேகமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த விஷயம் என்ன ஆச்சு? கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல நந்தினி, இன்னும் எனக்கு அது குழப்பமா தான் இருக்கு. அதுல எதுவும் கண்டுபிடிக்க முடியல. மேடம் வாங்க சங்கர். குட் மார்னிங் மேடம். ஆண்டி, இவர் பேர் சங்கர். சங்கர், இவங்க பேர் வனஜா. வணக்கம் மேடம். வணக்கம். இவர் ஒரு டிடெக்டிவ். பார்வதியை ரகசியமா ஃபாலோ பண்ணி அவளோட ரகசியத்தை கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட சொல்லுவாரு. அதுக்காக தான் நான் இவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். ஆண்டி, நீங்க பார்வதியை பத்தி, அவ மேல உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை பத்தி ஒண்ணு விடாம சங்கர் கிட்ட சொன்னீங்கன்னா மத்தது எல்லாமே அவர் பாத்துப்பாரு. கண்டிப்பா. ஒரு நிமிஷம் மேடம். இப்ப சொல்லுங்க மேடம். டோன்ட் வெரி மேடம், பார்வதியை பத்தின எல்லா ரகசியத்தையும் நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் மேடம். எனக்கு இந்த தகவலே போதும். பார்வதியோட ரகசியத்தோட வரேன் மேடம். ஜமீன் கூட்டமைப்பு தலைமை பதவியில இருந்து என்ன இறக்கி காட்டுறேன்னு நந்தினி சவால் விட்டுருக்காமம்மா. சட்டத்துல இருக்கிற ஓட்டையை வச்சு, பணத்தை வச்சு நந்தினி இப்ப தப்பிச்சிடலாம் பார்வதி. ஆனா நிரந்தரமா தப்பிக்க முடியாது. அத்தை, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நந்தினி ரிலீஸ் ஆயிட்டாலாம். தெரியும்டி. அதுக்கு எதுக்கு இவ்ளோ ஷாக் ஆகுற? எவ்வளவுதான் அடிபட்டாலும் அந்த நந்தினிக்கு புத்தியே வர மாட்டேங்குது ப்ரோ. திரும்ப திரும்ப சவால் விட்டுக்கிட்டே இருக்கா. இது வரைக்கும் அவ எத்தனையோ சவால் விட்டுருக்கா. எந்த ஒரு சவாலையாவது ஜெயிச்சு காட்டிருக்காளா? இல்ல. அதனால அவ விட்ட சவால்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம் அருண். அந்த நந்தினியை நினைச்செல்லாம் கவலைப்படாத பார்வதி, பாத்துக்கலாம் விடு. நான் கவலைப்படல மாமா. நந்தினி வெளியே வந்துட்டான்ற விஷயத்த உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். அப்படியே அம்மா கிட்டயும் சொல்லிடுறேன். அம்மா இங்க மாடியில தான் இருக்காங்க. ஜிஎம் பிரகாஷ் போன் பண்றாரு. ஐயோ. பார்வதி, யார் போன்ல? எடுத்து பேசு. இல்ல, ஜமீன் கூட்டமைப்புல இருந்து தான் போன் பண்றாங்க. எடுத்து பேச வேண்டியதானே? சரி. நந்தினி ஏதாவது பண்ணும் ப்ரோ. ஹலோ. ஹலோ மேடம், ஒரு குட் நியூஸ். சொல்லுங்க. கம்பெனி கட்டக்கூடாதுன்னு வாட்டர் ரிசர்ச் போர்டில், அப்புறம் சாயில் ரிசர்ச் போர்டில் இருந்து நமக்கு அப்ரூவல் இல்லை, கட்டடம் கட்டக்கூடாதுன்னு தடுத்த அந்த 2 ஆஃபீஸர்ஸும் வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க மேடம். நமக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். அந்த 2 ஆஃபீஸர்ஸையும் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? எப்படி மேடம்? நமக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் மேடம். அப்புறம் மேடம், நான் எதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னா, நீங்கள் இது சம்மந்தமாக நேரில் வந்து பேச வேண்டியிருக்கும் மேடம். அப்புறம் மேடம், அப்படியே அந்த ரிப்போர்ட்டை ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். சரி, நான் வரேன். என்ன மேடம், ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கேன். உங்கள் வாய்ஸில் ஒரு ஹாப்பினஸே இல்லையே மேடம். வாட் ஹேப்பன் மேடம்? நத்திங். ஐம் ஜஸ்ட் லைக் ஆல்வேஸ். நேரில் வந்து பேசுகிறேன். நான் ஃபோனை வைக்கிறேன். ஓகே மேடம்.
அந்த மெயிலை ஃபார்வர்ட் பண்ண சொன்னேன். ஆமா, பண்ணிட்டியா? ம். ஓகே ஓகே. என்னாச்சு பேசிட்டியா? ஆ பேசிட்டேன் மாமா. என்ன சொல்றாங்க? அது ஏதோ அவசர மீட்டிங் இருக்கா, என்ன உடனே வர சொல்றாங்க. நான் போயிட்டு வந்துட்டுமா? ஓ அப்ப நானும் வரட்டுமா? ஆஹா வேணாம் வேணாம், நானே போயிட்டு வந்துடுறேன். சரி பத்திரமா போயிட்டு வா. ம். பாய். நந்தினி எத்தனை வாட்டி அடிபட்டாலும் திருந்துற மாதிரி தெரியல. ம் ஆமா ப்ரோ. நம்ம பீம்க்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி காரை எடுத்துட்டு வர சொல்லணும். நீ என்ன வேணா பண்ணு, சீக்கிரமே சிக்குவ. மேடம் ரிப்போர்ட்ஸ். மேடம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவா கரெக்டா இருக்கு. இனி யாராலையும் இதை தடுக்க முடியாது. நாம் உடனே ப்ராஜெக்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? இனிமே எந்த பிரச்சனையும் வராது மேடம். உங்களை பார்த்து புவனேஸ்வரி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா மேடம், நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க வர்றதுக்கு முன்னாடி இருந்த புவனேஸ்வரி வேற, நீங்க வந்ததுக்கு அப்புறம், அதுவும் அந்த புவனேஸ்வரி உங்களை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம், இட்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட். What do you mean? உங்களை பார்த்ததுல இருந்தே அவங்களோட இயல்பான வேகம், கோபம் எல்லாமே பயங்கரமா குறைஞ்சிருக்கு மேடம். அப்புறம் மேடம், நாளைக்கு உங்களோட ப்ரோக்ராம் ஷெட்யூல் என்னன்னா, முக்கியமான இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்கு. அவங்க முன்னாடி நீங்க மேடை ஏறி பேசணும் மேடம். அண்ட் தென் லண்டன்ல இருக்கிற எங்க பாஸ், அதாவது உங்க டேடோட வீடியோ கால் பேச போறீங்க மேடம். நீங்க மட்டும் இல்ல, நான், கிஷோர், அப்புறம் நம்ம கம்பெனி ஆளுங்க எல்லாருமே வீடியோ கால்ல பாஸ் கூட, அதாவது உங்க டேட் கூட டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு மேடம். நான்சென்ஸ். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்னோட பெர்மிஷன் இல்லாம என்கிட்ட கேட்காம நீங்களா எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம்? என்னோட ப்ரோக்ராம் பாத்துக்கிறதுக்கு தான் பீம் இருக்காருல்ல, அவர்கிட்ட கூட சொல்லாம நீங்களா ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு எனக்கு ஆர்டர் போடுறீங்களா? எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. சாரி மேடம், இந்த ஷெட்யூல் நான் பண்ணல மேடம். அப்புறம் உங்க அப்பா தான் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் ஷெட்யூல் பண்ணாரு. அவர் தான் உங்களை இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பேச சொன்னாரு. அப்புறம் நாளைக்கு வீடியோ கால் மீட்டிங்ல கண்டிப்பா உங்களை கலந்துக்க சொல்லியிருக்காரு. ஓகே, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, நான் அட்டெண்ட் பண்றேன். ஓகே மேடம். ஏன் வேற ஏதாவது இருக்கா என்ன? அப்புறம் கிளம்புங்க. இல்ல மேடம், நான் போய் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் உண்டான வேலைகளை பார்க்கறேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். பீம் அவங்க போயிட்டாங்களான்னு பாரு. ஓகே மேடம். ஓகே மேடம். நாளைக்கு நம்ம ஜாக்லின் இல்லைன்ற உண்மை வெளியே வந்துருமே, என்ன பண்றது? என்ன பார்வதி ஃபோன் பண்றா?
பார்வதி சொல்லு, போன சொல்லி என்னாச்சு? புவனாமா, ரொம்ப முக்கியமான விஷயம், அதனாலதான் இப்ப கால் பண்ணேன். என்னாச்சு கண்ணு? ஒன்ற பேச்சுல ஏதோ பதட்டம் தெரியுது. பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன் புவனாமா. சிக்கலா? என்ன சிக்கல் பார்வதி? என்ன சொல்ற நீயே? நாளைக்கு ஜாக்லினோட அப்பா லண்டன்ல இருந்து வீடியோ கால் பண்ண போறாராம். நான் அவர் கூட வீடியோ கால்ல பேசணும். ஐயோ அம்மா மாரியாத்தா, இப்ப அந்த ஆளுக்கு வீடியோ கால் பண்றான். வீடியோ கால்ல பேசினா நீ ஜாக்லின் இல்லைன்னு அவங்க அப்பாக்கு தெரிஞ்சு போயிருமே. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு என்னமோ இந்த ஜிஎம் இருக்கான்ல, அவன் ஏற்பாடதான் இருக்கும்னு தோணுது கண்ணு. நீ ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி வீடியோ கால்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? நானும் அப்படி நினைச்சுதான் ஜிஎம் கிட்ட கோவமா பேசி கேன்சல் பண்ணேன். ஆனா அவன் இது நான் போட்ட ப்ரோக்ராம் இல்ல, லண்டன்ல இருந்து அப்பா போட்ட ப்ரோக்ராம்னு சொல்றான். ஐயோ, அது மட்டும் இல்ல போனாமா, நாளைக்கு ஏதோ இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க முன்னாடி என் மேனேஜர் மேடையில் ஏறி பேச சொல்றான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பார்வதி, முதல்ல நீ ரிலாக்ஸ்டா இருக்கணும், இப்படி கவலைப்படக்கூடாது. இது பாரு, உண்மையும் நியாயமும் நம்ம பக்கம் தானே இருக்கு. ஏதோ ஒரு வகையில அந்த கடவுள் நமக்கு கை கொடுப்பாரு. நீ நம்பிக்கையோட இருக்கணும். இதுல அந்த நந்தினி வேற ஜெயில இருந்து வெளியே வந்துட்டா. வந்ததும் இல்லாம எனக்கே வேற சவால் விடுறா. என்னது, நந்தினி ஜெயில இருந்து வந்துட்டாளா? இப்ப எதுக்கு வந்ததும் வராததுமா உன்னை பார்த்து சவால் விட்டு போறாவ? நீயும் தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்க. அதுவும் சாதாரண தப்பு இல்லை, மிகப்பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா ஜாக்லின்? இது பாரு பார்வதி, ஒவ்வொரு பிரச்சனையா தான் நம்ம பார்க்க முடியும். இப்ப நீ நந்தினி பிரச்சனையை விடு, அத அப்புறம் பாத்துக்கலாம். நாளைக்கு எப்படியாவது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மீட்டிங்ல சமாளிச்சு ஏதாவது பேசிருக்கண்ணு. ஜாக்லினோட அப்பா கிட்ட வீடியோ கால்ல பேசுறது நம்ம ஏதாவது யோசிச்சு ஐடியா பண்ணிக்கலாம். இத பாரு கண்ணு, இந்த மாதிரி சூழ்நிலையில நீ பதறக்கூடாது. அப்படியே கெத்தா தைரியமா இருக்கணும். நீ ஒரு நல்லதுக்காக தான் எவ்வளவு பண்ற, அது எப்போன்ற மனசுல இருக்கணும், புரியுதா? சரிம்மா. சரி, சோழிய முடிச்சு போட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வர வழிய பாரு. ஆதி வந்துட்டானா நீ எங்க மறுபடியும் கேள்வி கேட்பான், புரியுதா? சரி, சீக்கிரமா வந்து சேரு. நந்தினி, டைம் ஆயிட்டே இருக்கு. அந்த அவர் பேர் என்ன? சங்கர். எப்ப வருவாரு? இப்ப வந்துருவாரு ஆண்டி. அதுக்காக தானே நான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். என்னமோ இந்த பார்வதியை பத்தின ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எனக்கு அவ்வளவு டென்ஷனா இருக்கு நந்தினி. ஹலோ மேடம். வாங்க சங்கர், நாங்க 2 பேருமே உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். நீங்க முதல்ல பார்வதியை பத்தின ரகசியத்தை சொல்லுங்க, அதுக்கப்புறம் இது குட் ஈவினிங்கா இல்ல பேட் ஈவினிங்கா நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். சொல்லுங்க சங்கர், பார்வதி பத்தின ரகசியம் ஏதாவது இருக்கா? இருக்கு மேடம். வனஜா மேடம் டவுட் கிளியர் ஆயிடுச்சு மேடம். பார்வதி டபுள் ஆக்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதியோட இன்னொரு பெயரு ஜாக்லின், ஜாக்லின் பெர்னாண்டஸ். அப்படின்னா பார்வதி, ஜாக்லின் பெர்னாண்டஸ், இவங்க 2 பேரும் ஒரே ஆள் தான் இல்லையா? ஆமா மேடம். வீட்ல இருந்து வெளில வர்ற பார்வதிய ஒரு ரெட் கலர் BMW கார் பிக்கப் பண்ணுது. அந்த காருக்குள்ளதான் அவங்க ஜாக்லின் பெர்னாண்டஸா மாறிக்கிறாங்க. புடவையில இருந்து மாடர்ன் ட்ரெஸ், ஹேர் ஸ்டைல் எல்லாமே மாறுது. அதோட அந்த கார் டிரைவர் பீம்பாய் ஜாக்லினோட பாடி கார்டா PA-வா மாறுறாரு. அந்த பார்வதி எதுக்காக கெட்டப்ப மாத்திக்கிட்டு ஜாக்லின் பெர்னாண்டஸா ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்? அந்த டீடைல்ஸ் இன்னும் எனக்கு தெரியல மேடம். அவங்க ஏன் அப்படி நடிக்கிறாங்கன்னு தான் கண்டுபிடிக்கணும். நாளைக்கு பார்வதிக்கு, அதாவது ஜாக்லினுக்கு ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. கண்டிப்பா பார்வதி ஜாக்லினா அங்க போகணும். அந்த மீட்டிங்ல அவங்க கலந்துக்கணும்.
அவங்க கலந்துக்கிற அந்த மீட்டிங்ல நாம ஃபாலோ பண்ணோம்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆண்டி, நாளைக்கு பார்வதி ஜாக்லின் அந்த மீட்டிங்க்கு போக கூடாது. பார்வதியை நாளைக்கு ஜமீன் கூட்டமைப்புக்கு வர வைக்கணும். அப்படி வர வச்சுட்டா அவளால ஜாக்லினா மீட்டிங்ல கலந்துக்க முடியாது. கரெக்ட் தான். ஆனா அவளை எப்படி இந்த கூட்டமைப்புக்கு வர வைக்கிறது? ஆண்டி, ஒரு நல்ல ஐடியா சொல்லு. 2 ஜமீனுக்கு நடுவுல தீர்க்க முடியாத நில பிரச்சனை போயிட்டு இருக்கு. தலைவியை பார்க்கணும்னு சொல்லி பார்வதியை கூட்டமைப்புக்கு வர வைக்கிறேன். பார்வதி கண்டிப்பா ஜமீன் கூட்டமைப்புக்கு வரணும். அப்படி வரலனா தலைவி பதவிக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி பார்வதிய தலைவி பதவியிலிருந்து விலக்கி வைக்கலாம். இரு நீதி, நான் சொல்றேன். இப்போ ஒருவேளை பார்வதி ஜமீன் கூட்டமைப்பு மீட்டிங்ல கலந்துக்கிட்டான்னா ஜாக்லின் பெர்னாண்டஸா அவ கலந்துக்க வேண்டிய மீட்டிங்ல கலந்துக்க முடியாது. இப்போ அவ போய் ஜாக்லினா அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டான்னா கூட்டமைப்பு தலைவர் பதவி அவளுக்கு இல்லாம போயிடும். சரியா? எப்படி பார்த்தாலும் பார்வதிக்கு பிரச்சனை தான். இந்த டபுள் ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்கால, அவளால ஒரே நேரத்துல 2 மீட்டிங் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ண முடியாது நந்தினி. எப்படி வசமா வந்து சிக்க போறா பாரு. இதானே நீ சொல்ல வந்தது? கரெக்டா? ஆமா ஆண்டி, எல்லாம் சரிதான். ஆமா, இந்த ஜாக்லின் யாரு? அவ எங்க இருக்கா? எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா. உட்காரு. அழகு. அம்மா, ம், போனாமா வராங்க. இது வந்துடுறேம்மா. வாங்கம்மா போலாம். வாங்கம்மா. அம்மாக்கு வணக்கம் சொல்லுமா. வணக்கம்மா. உட்காருமா. அந்த மாலையை எடுத்து கொடுங்க. ம். ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அம்மா கிட்ட. ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இரு. இந்த சீர்வரிசை எடுத்துக்கோ. 2 பேரும் வந்து கொடுங்க. வாங்கிக்கோ. எங்க அங்க வைங்க. உட்காருமா. அம்மா, முதல்ல நீங்க ஆரம்பிங்கம்மா. நிலங்க எடுத்து வைங்கம்மா. எடுத்துக்கோங்கம்மா.